Hello guys, welcome to BA Book and PM Career Guidance. நம்ம இந்த LCM HCF டாபிக் பேசிக் கான்செப்ட் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் அதை என்ன செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே LCM HCFல ஒரு 20 ப்ராக்டிஸ் கொஷினுக்கான சொல்யூஷன் மட்டும் பார்த்துடலாம். ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் 90, 150, 225 இந்த மூணு நம்பருக்குமான HCF கொடுத்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இன்னொன்று ஹெச்சிசிஎஃப்னா என்ன, எல்சிஎம்னா என்ன, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஹெச்சிசிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதை தமிழில் வந்து மீ பெரு பொது காரணி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த மூணு நம்பருக்குமான ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்களா, நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், இந்த மூணு நம்பரும் டிவைட் பண்ணுவோமா. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னா இப்போ எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏதாவது ரெண்டு நம்பர், இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. 90, 115 இருக்கா, இந்த ரெண்டு நம்பரும் எனக்கு 10ஆல் டிவைட் ஆகும். கரெக்டாக? எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், 10ஆல் டிவைட் பண்ணி 10 × 9 90, 10 × 15 150. இது வந்து 10ஆல் டிவைட் ஆகாது. அப்போ இந்த நம்பர் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெண்டு நம்பர் 5ஆல் டிவைட் ஆகும். அப்போ 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஒன்லி ஃபார் எதுக்கு, எல்சிஎம்க்கு மட்டும்தான். பட் இதே நம்பருக்கு 90, 150, 225 இதே நம்பருக்கு நீங்கள் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இந்த மூணு நம்பரையும் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 10 எடுத்துக்கிட்டோன்னா 10 வந்து இந்த 90, 150 மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். இந்த 225 டிவைட் பண்ண முடியாது. கரெக்டாக? பட் ஹெச்சிசிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே எடுக்கக்கூடிய நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பர் வந்து இந்த மூணு நம்பரையும் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணணும் அப்படின்னா தான் எடுக்கணும், இல்லைனா எடுக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ இந்த மூணு நம்பரையும் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்ன, 5ஆல் டிவைட் ஆகுமா. அப்போ நான் ஃபஸ்ட்டு 5 எடுத்துக்கிறேன். 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். இந்த 90 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 5 × 1 5ன்னு கிடைக்கும், ரிமைனிங் 4. அடுத்து 5 8s are 40. நெக்ஸ்ட் 115 இருக்கா, 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5 3s are 15. இங்கே ஒரு 0 இருக்கா, அப்போ இந்த 0 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 225 இருக்குது. 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 4s are 20, பேலன்ஸ் 2 இருக்குது, 5 5s are 25. இப்போ 18, 30, 45 இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமான்னா இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன்னா 18, 30, 45 அகெயின் செக் பண்ணி பாருங்கள். இந்த மூணு நம்பரையும் எக்ஸாக்டாக எந்த நம்பரால் டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே சொன்ன அதே கான்செப்ட் தான். ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா கொடுத்துருக்க மூணு நம்பரையும் எக்ஸாக்டாக அந்த நம்பர் டிவைட் பண்ணணும். ஓகே? அப்போ 18, 30, 45 இந்த மூணு நம்பரையும் 3ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 3 நான் எடுத்துக்கிறேன். 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். எத்தனை டைம்ஸ் வரும், 3 6 are 18. இங்கே 3 × 10 times 30. இங்கே 3 × 1 time 3 பேலன்ஸ் பண்ணிருக்கும், 15 இருக்கா. இப்போ 3 5s are 15. இப்போ இங்கே செக் பண்ணி பாருங்கள். 6, 10, 15 இந்த மூணு நம்பரையும் எக்ஸாக்டாக ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அடுத்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். பட் இந்த மூணு நம்பரையும் எக்ஸாக்டாக என்னால் எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. அப்போ இதோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண வேண்டாம். இப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்னா நீங்கள் எடுத்துக்கிட்ட இந்த 5ஐயும் 3யும் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 5 × 3 என்ன ஆன்சர், 15. இப்போ 15 தான் இந்த மூணு நம்பருக்குமான ஹெச்சிசிஎஃப். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி 15. ஓகேவா? இந்த ரிமைனிங் நம்பர்லாம் எடுத்துக்க தேவையில்லை. நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா தான் ரிமைனிங் நம்பரை சேர்த்து மல்டிபிள் பண்ணுவீங்க. அதை நான் வந்து எல்சிஎம் கான்செப்ட் வரும்போது நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இங்கே கேட்டிருக்கிறது ஒன்லி ஹெச்சிசிஎஃப் தான். ஸோ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா மூணு நம்பர் கொடுத்தானா அந்த மூணு நம்பரையும் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணணும். அப்போ தான் அந்த நம்பர் எடுக்கணும், இல்லைனா எடுக்கக்கூடாது. இதே கொஸ்டினில் ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த 5 நம்பரையும் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணால் தான் அந்த நம்பர் எடுத்துக்கணும், இல்லைனா எடுக்கக்கூடாது. ஓகேவா? அண்ட் காமனாக என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணணும். இந்த கீழே இருக்க எந்த நம்பரையும் எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ 5 × 3 ஆன்சர் என்ன, 15 தான் இந்த கொஸ்டினுக்கான ஹெச்சிசிஎஃப். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். இரு எண்களின் பெருக்கல் தொகை 1600 மற்றும் அவைகளின் மீ போக்கா அதாவது ஹெச்சிசிஎஃப் 5 எனில் எண்களின் மீ சீமா எல்சிஎம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்கானா. இப்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னா இரு எண்களின் பெருக்கல் தொகை இஸ் ஈக்குவல் டு அதோடைய எல்சிஎம் × ஹெச்சிசிஎஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபார்முலா புரியுதா? ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கானா அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அதோட எல்சிஎம்மையும் ஹெச்சிசிஎம்மையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது வந்து ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கொடுத்துருக்க இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து இதில் அப்ளை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், இரு எண்களின் பெருக்கல் தொகை என்னது 1600ன்னு கொடுத்துருக்கானா. அப்போ இதுக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம், 1600 அப்ளை பண்ணிக்கலாமா. இஸ் ஈக்குவல் டு அவைகளின் மீ போக்கா அதாவது ஹெச்சிசிஎஃப் கொடுத்துட்டான் 5. அப்போ ஹெச்சிசிஎஃப் நேராக என்ன பண்ணிக்கலாம், 5 எழுதிக்கலாமா. என்ன கேட்டிருக்கான், எல்சிஎம் கேட்டிருக்கான். அப்போ இந்த எல்சிஎம்மை அப்படியே வச்சுப்போம்.
இப்போ என்ன கேட்டிருக்கான், எல்சிஎம் தானே கேட்டிருக்கான். அப்போ இந்த 5 அந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன ஆகும், எப்படியும் டிவைடில் தானே வரப்போகுது. அப்போ இதை டேரெக்டாக அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாமா, ஏன்னா இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இன்னொரு ஸ்டெப் எழுதணும். அண்ட் அந்த ஸ்டெப்பை நீங்கள் கேன்சல் பண்ணி ஃபைனலாக இன்னொரு ஆன்சர் எழுதுவீங்க, இன்னொரு ஸ்டெப் போடுவீங்க. கரெக்டாக? அப்போது நீங்கள் டேரெக்டாக கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்லேயே ஆன்சர் கிடச்சிரும்ல. கேன்சல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5 3s are 15, பேலன்ஸ் ஒன்று இருக்கா. அடுத்து 5 2s are 10 அண்ட் இங்கே ஒரு 0 இருக்குது, அந்த 0 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அப்போ எல்சிஎம் என்னவாக இருக்கும், 320 இருக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 320. இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 2 நம்பர் இருக்குன்னா அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அதோடைய எல்சிஎமையும் அதோடைய ஹெச்சிசிஎஃப்பையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் இந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன். இரு எண்களின் பெருக்கல் தொகை இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். இங்கே வந்து ஒரு ஹோல் வேல்யூவாக கொடுத்தா எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே சொல்லியிருப்போம். பட் இங்கே பாயிண்டில் இருக்குது. ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா பாயிண்டில் இருக்கிறத ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். இப்போ 0.7 இருக்கா, அந்த 0.7 ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண என்ன கிடைக்கும், 7/10 கிடைக்குமா. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்தால் டிவைடில் 10 போட்டுக்கலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தால் டிவைடில் 100 போடணும். அப்போ 0.35 எப்படி எழுதிக்கலாம், 35/100. அடுத்து 1.05 இது எப்படி எழுதிக்கலாம், 105/100. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. இதை கேன்சல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கேன்சல் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 35ஐயும் 100ஐயும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் தானே. கேன்சல் பண்ணிங்கன்னா 5 7s are 35, இதை கேன்சல் பண்ணால் 5 2s are 10 0. இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 2s are 10, 5 into 1 5. இதை கேன்சல் பண்ணால் 5 2s are 10 0. அப்போ லாஸ்ட்டாக எனக்கு கிடைச்ச ஃப்ராக்ஷன் என்ன, 7/10, 7/20, 21/20. இப்போ இந்த நம்பருக்கு நான் என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃப்ராக்ஷனை கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே ஃப்ராக்ஷனில் இருக்குன்னா சம்டைம் இதை டேரெக்டாக ஃப்ராக்ஷனில் கொடுத்துருவான். சம்டைம்ஸ் இந்த மாதிரி பாயிண்டில் கொடுத்துருப்பான். இதை நீங்கள் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ராக்ஷனில் இருந்து அதுக்கு எல்சிஎம் கேட்டான் அப்படின்னா என்ன பண்ணணும்னா எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர், இதுவும் ஃபார்முலா தான், என்ன நோட் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் பை ஹெச்சிசிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். ஓகேங்களா. ஸோ ஃப்ராக்ஷனுக்கு எல்சிஎம் கேட்டாங்கன்னா இந்த நியூமரேட்டர்னு என்ன சொல்லுவோம், இந்த 7 7 21 இதை தான் நம்ம நியூமரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் 10 20 20 இதெல்லாம் டினாமினேட்டர்னு சொல்லுவோம். எல்சிஎம் கேட்டாங்கன்னா நியூமரேட்டரில் இருக்கிற 3 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி நியூமரேட்டர்லேயே அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து டினாமினேட்டரில் இருக்கிற நம்பருக்குலாம் என்ன பண்ணணும், ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். இதுதான் இதோடைய ஃபார்முலா. இதுவே ஹெச்சிசிஎஃப் சம்டைம்ஸ் கேட்பாங்க. அதுக்கு என்ன ஃபார்முலானா ஹெச்சிசிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். ஓகே, இந்த 2 ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 3 ஃபார்முலா சொல்லியிருக்கோம். 2 ஃபார்முலா வந்து இங்கே சொல்லியிருப்போம், இன்னொரு ஃபார்முலா லாஸ்ட் கொஸ்டினில் சொல்லியிருப்போம். இரு எண்களின் பெருக்கல் தொகை இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஹெச்சிசிஎஃப்னு சொல்லியிருப்போம். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோமா, அப்போ ஃபார்முலா இதுதான் எடுத்துக்கணும். கரெக்டாக. அப்போ நியூமரேட்டர் 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கணும். அப்போ எல்சிஎம் ஆஃப் 7,7,21 இந்த 3 நம்பரும் எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் டினாமினேட்டர் என்ன இருக்குது, 10 20 20, அதுக்கு ஹெச்சிசிஎஃப் எடுக்கணும். 10, 20, 20. சரி, இப்போ இந்த 7,7,21 இதுக்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன். இதை அப்படியே ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், 7 டேபிளில் 3 கேன்சல் ஆகும். அப்போ 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். 7 into 1 7, 7 into 1 7, அடுத்து 7 3s are 21. இதுக்கு மேலே எதுவும் காமனாக டிவைட் பண்ண முடியாது. அப்படி இல்லைனா 3 எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா இங்கே 1 1 1 வர வரைக்கும் எடுத்துப்போம். அண்ட் ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணுவீங்க. இங்கே 3 எடுத்தாலும் அப்படியே டைரெக்டாக மல்டிபிள் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான். அப்போ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர், 7 into 3 எவ்வளோ, 21. அப்போ இந்த 3 நம்பருக்குமான எல்சிஎம் என்னது, 21 டிவைடட் பை 10 20 20. இதுக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். இங்கே எழுதுகிறேன் 10 20 20. ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா என்ன சொல்லியிருக்கேன், 3 நம்பரையும் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணால் தான் அந்த நம்பரை எடுத்துக்கணும். கரெக்டாக. அப்போ 3 நம்பரையும் 10ஆல் டிவைட் பண்ணலாம் தானே. அப்போ 10 எடுத்துக்கோங்க. 10 into 1 10, 10 2s are 20, 10 2s are 20. சரி, இப்போ அடுத்து நீங்களே சொல்லுங்கள். 1 2 2ன்னு இருக்குது. லாஸ்ட்டாக இருக்க 2 2 மட்டும்தான் 2ஆல் டிவைட் ஆகும். பட் இங்கே முன்னாடி 1 இருக்குல்ல. அப்போ 3 நம்பரையும் எக்ஸாக்டாக எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இந்த நம்பர் எடுத்துக்கக்கூடாது. என்ன எடுத்துக்கணும், 10 மட்டும்தான் இதுக்கான ஹெச்சிசிஎஃப். அப்போ ஹெச்சிசிஎஃப் இங்கே என்னது 10ன்னு கிடச்சிருக்கா. அப்போ 21/10 இருக்குது. இது எப்படி எழுதிக்கலாம், 2.1ன்னு எழுதிக்கலாமா. ஏன்னா ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம். என்னது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்தால் டிவைடில் 10 போடலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தால் டிவைடில் 100 போடலாம். அதை அப்படியே ரிவர்ஸாக எடுத்துக்கிட்டேன். டிவைடில் 10 இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், நியூமரேட்டரில் இருக்கிறதுல லாஸ்ட் நம்பருக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, 2.1, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். இரு எண்களின் பெருக்கல் தொகை 34,560. அதன் மீசீமா ஆனது அதன் மீப்போக்காவின் 60 மடங்கு எனில் மீசீமா மற்றும் மீப்போக்காவின்
வித்தியாசம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்கானா. சேம் நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா சொன்னல, என்ன ஃபார்முலா, இரு எண்களின் பெருக்கல் தொகை இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப்னு சொல்லியிருப்போமா, அதே ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். பட் இங்கே இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, அதன் எல்சிஎம் அதாவது மீசியமா ஆனது மீப்போக்காவின் 60 மடங்குன்னு கொடுத்துருக்கானா. அப்போ எல்சிஎம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 60 இன்ட்டு ஹெச்சிசிஎஃப்க்கு ஈக்குவலாக இருக்குது. இங்கே கொடுத்துருக்க பாயிண்ட் இதோ இங்கே இருக்குல்ல, இங்கேருந்து இது வரைக்கும் இந்த பாயிண்ட் அப்படி ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். எல்சிஎம் ஈக்குவல் டு 60 இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ என்ன கேட்டிருக்கா, அதோடைய எல்சிஎம் மற்றும் ஹெச்சிசிஎஃப் இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் தான் கேட்டிருக்கான். வித்தியாசம்னா என்ன, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். அப்போ எல்சிஎம் மைனஸ் ஹெச்சிசிஎஃப் இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. சரி, நம்ம ஃபார்முலா தெரியும் தானே. ஃபார்முலா என்னது, இரு எண்களின் பெருக்கல் தொகை இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப். பெருக்கல் தொகை அவனே கொஷனில் கொடுத்துட்டான், 34,560 இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் தானே. ஃபார்முலா இங்கே எழுதுறேன், எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோமா. ஓகேவா. அப்போ எல்சிஎம்க்கு பதில் நான் என்ன எழுதிக்கலாம், 60 இன்ட்டு ஹெச்சிசிஎஃப்னு எழுதலாமா. இங்கே எல்சிஎம்க்கு பதில் என்ன எழுதிருக்கணும், அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். 60 இன்ட்டு ஹெச்சிசிஎஃப், இங்கே என்ன இருக்குது, ஹெச்சிசிஎஃப். நீங்கள் ஹெச்சிசிஎஃப் அப்படியே வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை ஹெச்சிசிஎஃப்க்கு பதில் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஏன்னா இங்கே ஸ்கொயர் போடணும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த 60 மட்டும் அந்த சைட் போகும். அப்போ 34,560 பை 60 ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் என்ன பண்ணிக்கலாம், ஹெச்சிசிஎஃப் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. அப்போ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். இதை 6 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 5s are 30, பேலன்ஸ் 4 இருக்கா, 6 7s are 42, பேலன்ஸ் 3 இருக்கும், 6 6s are 36. இப்போ 576 ஈக்குவல் டு என்ன இருக்குது, ஹெச்சிசிஎஃப் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ ஹெச்சிசிஎஃப் மட்டும் இங்கே எடுத்துக்கலாம். ஸ்கொயர் வந்து ஈக்குவல்ட்டுக்கு இருந்தால் வந்துச்சுன்னா என்ன ஆகும், ரூட்டாக மாறிடும். அப்போ ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ என்ன, 576 ரூட் எடுத்து எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும், 24 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். சரி, ஹெச்சிசிஎஃப் 24னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, எனக்கு என்ன வேணும், எல்சிஎம்க்கும் ஹெச்சிசிஎஃப்க்கும் டிஃப்ரென்ஸ் தானே வேணும். அப்போ நான் இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 60 இன்ட்டு ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ என்ன, 24. அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிபிள் பண்ணிங்கன்னா இந்த 0 அப்படியே எடுத்துக்கலாம். இது 6ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6 இன்ட்டு 4 24, 4 ரிமைனிங் 2, 6 2s are 12, 12 + 2 எவ்வளோ 14, 1440 அப்படின்னு கிடச்சிருக்கு. அண்ட் இங்கே ஹெச்சிசிஎஃப் என்னது 24 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஸ் தானே எடுக்கணும். அப்போ எல்சிஎம் மைனஸ் ஹெச்சிசிஎஃப், எல்சிஎம் வேல்யூ என்ன 1440, ஹெச்சிசிஎஃப் என்ன 24. இது அப்படியே மைனஸ் பண்ணுங்கள். இந்த 0 4 வந்து மைனஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிக்கலாமா. 10 - 4 6, 3 - 2 1. அடுத்து இங்கே 4, இங்கே 1 இருக்குது. அப்போ ஆன்சர் எவ்வளோ, 1416. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், 5x - 10 5x² - 20 மீப்போக்கா காண்க அப்படின்னு கேட்டிருக்கானா. இந்த மாதிரி நம்பர்ஸை வந்து கொடுத்துட்டாலும் சரி, நம்பர்ஸ் கொடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க, ஈஸியாக டிவைட் பண்ணி ஹெச்சிசிஎஃப்ஓ எல்சிஎம்மோ கண்டுபிடிச்சிருவீங்க, ரைட்டா. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டானா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 5x - 10 கொடுத்துருக்கான். இங்கே என்னது 5x² - 20 கொடுத்துருக்கானா. ஃபஸ்ட்டு இதுக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா. இந்த ரெண்டு நம்பர்லேயும் காமனாக என்ன இருக்குது, 5 இருக்கா, 5 காமனாக வெளியே எடுத்துருங்க. பேலன்ஸ் என்ன இருக்குது, x - 2 அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் இதுலேயும் காமனாக என்ன இருக்குது, 5 இருக்குது. வெளியே எடுத்துட்டிங்கன்னா x² - 4 அப்படின்னு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படியே வச்சுக்கிறேன், x - 2 அப்படியே இருக்கட்டும். அப்படின்னு செகண்ட் வேல்யூ இருக்குல்ல, x² - 4 என்ன பண்ணிக்கலாம், 2² எழுதிக்கலாம். ஏன் இப்படி எழுதுறேன்னா, ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்காக. எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா, a² - b². இதுக்கான ஃபார்முலா என்ன, a + b இன்ட்டு a - b. இப்போ இதுவும் அதே ஃபார்மெட்டில் தானே இருக்குது. a² - b² ஃபார்மெட்டில் தான் இங்கே x² - 2² இருக்குது. அப்போ இதுக்கும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம் தானே. ஏக்கு பதில் எக்ஸ் அண்ட் பிக்கு பதில் இங்கே 2 இருக்குது. அப்போ அப்ளை பண்ணுங்கள். 5 இன்ட்டு ஃபார்முலா என்ன, a + b இன்ட்டு a - b. அப்போ x + 2 இன்ட்டு x - 2 அப்படின்னு கிடைக்கும். இங்கே 5 இன்ட்டு x - 2. அவ்வளோதான். இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண தேவையில்லை. அண்ட் இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகேவா. இப்போ என்ன பண்ணலாம், ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்கானா. இந்த மாதிரி வேல்யூஸ் தனித்தனியாக கொடுத்துட்டு ஹெச்சிசிஎஃப் கேட்டான் அப்படின்னா ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. ரெண்டுத்துலேயும் சேமாக என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. அதுதான் அதோட ஹெச்சிசிஎஃபாக இருக்கும். ரெண்டுத்துலேயும் சேமாக என்னென்ன நம்பர் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெண்டுத்துலேயுமே 5 இருக்கா, இப்போ 5 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வேறு என்ன ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்குது, x - 2 இங்கேயும் இருக்குது, x - 2 இங்கேயும் இருக்குது. அப்போ டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுத்துலேயும் காமனாக x - 2 இருக்குது. ஸோ x - 2 எடுத்துக்கலாம். இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா. ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதுனீங்கன்னா அதுதான் ஹெச்சிசிஎஃபாக இருக்கும். இதே கொஷனுக்கு எல்சிஎம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே கான்செப்ட் தான். பட் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் ஆட் பண்ணணும். என்னென்னு நான் சொல்லிடுறேன்.
ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதுங்க. 5 காமனாக இருக்குது. அடுத்து என்னது, எக்ஸ் மைனஸ் 2 காமனாக இருக்குது. அண்ட் பேலன்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 2 தானே. இந்த எக்ஸ் ப்ளஸ் 2வையும் நீங்கள் எடுத்து எழுதணும். இதுதான் இதோடைய எல்சிஎம்மாக இருக்கும். ஓகேவா? பட் இங்கே கேட்டிருக்கிறது என்னது, ஹெச்சிஎஃப் மட்டும்தான். அப்போ ஆன்சர் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. புரிஞ்சா? ஸோ ஹெச்சிஎஃப்னா ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும். எல்சிஎம்னா ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்கிறத எடுத்து எழுதிட்டு பேலன்ஸ் ரிமைனிங் எதுதெல்லாம் அதில் விட்டுருந்தோமோ அதையும் எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 2 2 டைம் இருக்குது. ஸோ 2 டைம் எக்ஸ் மைனஸ் 2லாம் போடக்கூடாது. ஒரே ஒரு டைம் மட்டும் தான் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 6th கொஷின். 32, 36, 45, 60 மற்றும் 80 ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய சிறிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்கானா. இந்த சிறிய அப்படின்னு கொடுத்துட்டா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இதுவே பெரிய அப்படின்னு சம்திங் எதாவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா கொடுத்துருக்க இந்த மொத்தம் 5 நம்பர் கொடுத்துருக்கான். என்னென்ன நம்பர் கொடுத்துருக்கான், 32, 36, 45, 60 அண்ட் 80. இந்த நம்பர் எல்லாத்துலேயும் டிவைட் ஆகக்கூடிய சிறிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்கான். அதை எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, எல்சிஎம்னா என்ன, லீஸ்ட் காமன் மல்டிபிள் தானே. அதில் தனித்தனியாக பிரித்து பாருங்களேன். எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள். அதில் காமன் மல்டிபிள்னால் என்ன, இருக்கிற எல்லா நம்பர்லேயும் அந்த நம்பர் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 4க்கும் 8க்கும் எல்சிஎம் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க, 2ஆல் டிவைட் பண்ணுவீங்க. இல்லை 4ஆல் கூட டைரெக்ட் டிவைட் பண்ணிக்கலாம். 2 2s are 4, 2 4s are 8. அடுத்து அகைன் 2ஆல் டிவைட் பண்ணலாமா, 2 × 1, 2 2s are 4. இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியாது, டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிப்போம். 2 × 2 × 2 ஆன்சர் எவ்வளோ, 8. இதுதான் இதோடைய எல்சிஎம்னு சொல்லுவோம். கரெக்டாக? அப்போ சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் மல்டிபிள். காமன் மல்டிபிள்னால் கொடுத்துருக்க 2 நம்பர்லேயும் அந்த 2 டேபிள்லேயும் இந்த நம்பர் இருக்கணும். இப்போ 4 டேபிள்லேயும் 8 இருக்கும், 8 டேபிள்லேயும் 8 இருக்கும். அதாவது 8 வந்து 4ஆலையும் டிவைட் ஆகும், 8ஆலையும் டிவைட் ஆகும். அதுதான் காமன் மல்டிபிள்னு சொல்லுவோம். அதில் இருக்கிறதுல லீஸ்ட்டு தான் லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ இந்த 5 நம்பர் இருக்கா, இந்த 5 நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த 5 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு எந்த நம்பரால் டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த 32, 36, இந்த 60, 80 இது எல்லாமே 4 டேபிளால் டிவைட் ஆகும். அப்போ டைரெக்டாக என்ன பண்ணிக்கணும், 4 எடுத்துக்கிறேன். எத்தனை டைம்ஸ் வரும், 4 8s are 32, 4 9s are 36. இந்த 45 வந்து 4ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 45 அப்படி வச்சுக்கலாம். 60 டிவைட் பண்ணிங்கன்னா 4 × 1 4, பேலன்ஸ் 2 இருக்கா, 4 5s are 20. இங்கே 4 2s are 8, 0. அடுத்து இப்போ இந்த நம்பர்லாம் எந்த நம்பரால் டிவைட் ஆகும் பாருங்கள், 8 9 45 15 20. இப்போ இந்த 45 15 20 இந்த 3 நம்பரும் 5ஆல் டிவைட் ஆகுமா. அப்போ 5 எடுத்துக்கோங்க. 8 வந்து 5ஆல் டிவைட் ஆகாது. அப்போ 8 அப்படியே வச்சுக்கலாம். 9ம் 5ஆல் டிவைட் ஆகாது. இது 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5 9s are 45, இங்கே 5 3s are 15, இங்கே 5 4s are 20. அடுத்து இந்த 9 9 3 இந்த 3 நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகுமா. அப்போ 8 3 3s are 9, 3 3s are 9, 3 × 1 3, இங்கே 4 இருக்குது. அடுத்து என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் 3 எடுத்துக்கலாமா, ஏன்னா 2 3 இருக்குது ரைட்டா. அப்போ 8 3 × 1 3, 3 × 1 3, 1 4. அடுத்து எந்த டேபிள் எடுத்துக்கலாம், 4 டேபிள் எடுத்துக்கலாமா. ஏன்னா என்னென்ன நம்பர் இருக்குது, 8ம் 4ம் இருக்குது ரைட்டா. அப்போ 4 டேபிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4 2s are 8, இங்கே 1 1 1, 4 × 1 4. இதுக்கு மேலே நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணாலும் சரி, இல்லை இருக்கிற நம்பர் அப்படியே மல்டிப்ளை பண்ணாலும் சரி. என்னென்ன நம்பர் இருக்குது பாருங்கள், 4 5s are எவ்வளோ, 20, 20 × 3 எவ்வளோ, 60, 60 × 3 எவ்வளோ, 180 ரைட். அந்த 180 அப்படியே தனியாக வச்சுப்போம். இன்டூ ரிமைனிங் என்ன இருக்குது, 4 2s are எவ்வளோ, 8. இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 8 8s are எவ்வளோ, 64, 4 ரிமைனிங் 6, 8 × 1 8, 8 + 6 எவ்வளோ, 14. அப்போ 1440 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின். இதில் என்ன பண்ணியிருக்கான்னா 3 ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு எல்சிஎம் கேட்டிருக்கான். நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டினில் பார்த்துருக்கோமா, அது வந்து டெசிமலில் கொடுத்துருந்தோம், அதை ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோம் ரைட்டா. 2 ஃபார்முலா சொன்ன ஞாபகம் இருக்கா. ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது எல்சிஎம் கேட்டோன்னா என்ன பண்ணணும், எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர் சொல்லியிருக்கோமா. இங்கே கேட்டிருக்கிறது எல்சிஎம் தான். அப்போ நியூமரேட்டர் எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ நியூமரேட்டர் என்னென்ன இருக்குது, 3 6 9 இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ரைட்டா. அடுத்து டினாமினேட்டருக்கு என்ன பண்ணணும், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டர் என்னென்ன நம்பர் இருக்குது, 4 7 8, இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ரைட்டா. இப்போ 3 6 9 இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்.
ஃபஸ்ட் என்ன டேபிள் எடுத்துக்கலாம்? மூணுமே 3 டேபிளில் கேன்சல் ஆகுமா? அப்போ 3 டேபிள் எடுத்துக்கலாமா? 3 × 1 3, 3 2s are 6, 3 3s are 9. இதுக்கு மேலே காமனாக டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 3 × 1 3, 3 2s are 6, 6 3s are எவ்வளோ? 18. அப்போ 18 தான் இந்த 3 நம்பருக்குமான எல்சிஎம், ரைட்? அப்போது 18 தான் எல்சிஎம்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும்ல. என்னென்ன நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும்? 4 7 8. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கும் போது 3 நம்பரையும் காமனாக ஒரு நம்பரால் டிவைட் பண்ணால் மட்டும்தான் எடுக்கணும், இல்லைனா எடுக்கக்கூடாதுன்னு, ரைட்டா? இப்போ இந்த 3 நம்பரை பார்த்தீங்கன்னா இந்த 4யும் 8யும் மட்டும்தான் ஒன்று 2 டேபிளாலேயோ இல்லை 4 டேபிளாலேயோ கேன்சல் பண்ண முடியும். பட் இந்த 7 அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பரை வந்து இந்த 2 டேபிளாலேயோ இல்லை 4 டேபிளாலேயோ டிவைட் பண்ண முடியாது. அப்போது இந்த 3 நம்பரையும் காமனாக எந்த நம்பராலையுமே டிவைட் பண்ண முடியாது, ரைட்டா? இந்த மாதிரி கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா 3 நம்பரையும் காமனாக எதாலையும் டிவைட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டிப்பாக 1 தான் இருக்கும். ஓகே, அப்போ இந்த 3 நம்பருக்கு நம்ம ஹெச்சிசிஎஃப் எவ்வளோ? 1. 18/1 இது எப்படி எழுதிக்கலாம்? 18 எழுதிக்கலாம் தானே. டிவைடில் 1 இருந்தாலும் இல்லைனாலும் சேம் அதே ஆன்சர் தான், ரைட்டா? அப்போ 18 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 8th கொஷின். சேம் இந்த கொஷின் பேட்டர்னில் ஆல்ரெடி ஒரு கொஷின் பார்த்துருக்கோம். பட் அது எப்படி இருக்கும்னா இந்த 5x - 10 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? சேம் அதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன கேட்டிருக்கா? ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்கானா? என்னென்ன நம்பர் கொடுத்துருக்கான் பாருங்கள். a³ b⁴, அடுத்து a b⁴, அடுத்து a² b² 7. இந்த மாதிரி பவர்ஸில் வேல்யூஸ் கொடுத்துருந்தா அப்படின்னா காமனாக எல்லாத்துலேயும் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. காமனாக இருக்க ஆல்ஃபபெட் எல்லாமே எடுத்து எழுதிக்கோங்க. எல்லாத்துலேயும் ab இருக்குது தானே, அப்போது ஏபி எடுத்து எழுதிக்கலாம். இதில் 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று எல்சிஎம் கேட்கலாம், இல்லைனா ஹெச்சிசிஎஃப் கேட்கலாம். கரெக்டாக தானே? இந்த ரெண்டில் ஒன்று கேட்கலாம், ரைட்? இப்போ கேட்டிருக்கிறது ஹெச்சிசிஎஃப். ஹெச்சிசிஎஃப் கேட்டானா காமனாக எடுத்து எழுதியிருக்கீங்களே. இதில் ஏக்கு இங்கே பவர் என்ன இருக்குது? 3 இருக்குது. இங்கே ஏக்கு என்ன இருக்குது? பவர் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா என்ன மீனிங்? 1 இருக்கிறதா மீனிங்கா? அடுத்து இங்கே ஏக்கு பவர் என்ன இருக்குது? 2 இருக்கா? இங்கே 3 1 2 இருக்கிறதுல லீஸ்ட் நம்பர் எது? 1 தானே. அந்த 1 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. பட் லீஸ்ட் பவர் எதுக்கு எழுதணும்னா ஹெச்சிசிஎஃப் கேட்டானா லீஸ்ட் பவர் எடுத்துக்கோங்க. காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிடணும். எழுதி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்? லீஸ்ட் பவர் எடுத்து எழுதணும். இதுவே எல்சிஎம் கேட்டானா காமனாக இருக்கிறத எடுத்து எழுதி ஹையஸ்ட் பவர் எடுத்து எழுதணும். ஓகேவா? இங்கே ஹெச்சிசிஎஃப் தானே கேட்டிருக்கான். அப்போ என்ன பண்ணணும்? லீஸ்ட் பவர் எடுத்து எழுதணும், ரைட்டா? அப்போ 3 1 2 இதில் லீஸ்ட் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 தான். அதே மாதிரி பிக்கு சொல்லுங்கள். 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 7 இருக்குது. எது லீஸ்ட் நம்பரு? 4 தானே. அப்போ a⁴1 b⁴ தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் என்னன்னா a b⁴ இருக்கணும். பட் இங்கே ஆப்ஷனில் அந்த இந்த ஆன்சர் அங்கே ஆப்ஷனில் இருக்காது. இதை ஒன்று மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த கொஷனுக்கான கரெக்ட் ஆன்சர் a b⁴. நெக்ஸ்ட் 9th கொஷின். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கானா பவரில் கொடுத்துருக்கானா நம்ம லாஸ்ட் கொஷனில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதில் என்ன சொன்னேன்? ஹெச்சிசிஎஃப்னா என்ன பண்ணணும்? இருக்கிற காமனான டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதி லீஸ்ட் பவர் எடுத்து எழுதணும். அதை பவரில் எந்த நம்பர் கம்மியாக இருக்கோ அந்த நம்பர் எடுத்து எழுதணும் சொல்லியிருக்கேனா? பட் எல்சிஎம் கேட்டால் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? காமனாக இருக்கிறது எடுத்து எழுதி ஹையஸ்ட் பவர் எடுத்து எழுதணும், ரைட்டா? இங்கே அதே தான் கொடுத்துருக்கான். எல்லா நம்பரும் என்ன இருக்குது பாருங்கள். பேஸில் 4 தானே இருக்குது. 4⁵ 4⁵7 4⁵12 4⁻10. அப்போ காமனாக என்ன இருக்குது? 4 தான் இருக்குது. கேட்டிருக்கிறது என்னது? எல்சிஎம். அப்போ எந்த நம்பர் எடுத்துக்கணும்? ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். ஹையஸ்ட் பவர் என்னது? 12. அப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4⁻12. ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்கான். ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்கான். ஹெச்சிசிஎஃப் கேட்டிருந்தானா ஃபார்முலா என்ன? ஹெச்சிசிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருக்கோமா? சேம் இந்த ஃபார்முலாவில் அப்படியே இதை அப்ளை பண்ண போகிறேன். நியூமரேட்டர் என்னென்ன இருக்குது? 2 5 1. அப்போ இந்த 2 5 1 நியூமரேட்டருக்கு என்ன பண்ணணும்? ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும், ரைட்? அடுத்து எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர் வேல்யூ என்னது? 3 6 6. அப்போது நியூமரேட்டர் 2 5 1 இருக்குது. இந்த 3 நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் இருக்கா? கண்டிப்பாக எந்த நம்பரும் இல்லை. அப்போ எந்த நம்பரும் இல்லைனா ஹெச்சிசிஎஃப் என்னவாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? 1 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ரிமைனிங் 3 6 6. இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா? ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? 3 டேபிளால் டிவைட் பண்ணலாமா? 3 × 1 3, 3 2s are 6, 3 2s are 6. அடுத்து 2 2 இருக்குது. அப்போ 2 டேபிளால் டிவைட் பண்ணிங்கன்னா 1 1 1ன்னு கிடைக்கும். அப்போ இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் 6ஆ? அப்போ எல்சிஎம் என்னது? 6. இப்போ 1/6 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. 11th கொஷின். x³ + 1 x⁴ - 1. இந்த ரெண்டுத்துக்குமான ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு x³ + 1 இருக்குது. அடுத்து என்னது? x⁴ - 1 இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த x³ + 1 இருக்குல்ல, 1 1³ எழுதிக்கலாம் தானே.
1 பவர் எது எனிதிங் என்னது 1 தான். அப்போ 1 என்ன பண்ணிக்கலாம்னா 1 கியூப்னு எழுதிக்கலாம். ஏன் இப்படி மாத்திரன்னா இங்கே ஒரு ஃபார்முலா எழுதி போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. a கியூப் ப்ளஸ் பி கியூப், இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா a ப்ளஸ் பி இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இதுவும் இதே ஃபார்மெட்டில் தானே இருக்குது. எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 கியூப் வந்து a கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், பியோட வேல்யூ என்னது 1ன்னு எடுத்துக்கணும். அப்படியே இந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏபின்னு இருக்கா, அப்போ எக்ஸ் இன்ட்டு 1 என்னது அதே எக்ஸ் தான் கிடைக்கும். ப்ளஸ் பி ஸ்கொயர்னு என்னது 1 ஸ்கொயர்னால் 1 தான் கிடைக்கும். இதுக்கு மேலே இதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 இருக்கா, அப்போ 1 பவர் 4னு எழுதிக்கலாமா. இதில் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் பவர் 4 இருக்குல்ல, அதை எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். மைனஸ் 1 பவர் 4 1 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஏன் இப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா இதையும் நான் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கான ஃபார்முலா நான் ஆல்ரெடி ஒரு கொஷனில் சொல்லியிருக்கேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ரைட்டா, சேம் இதுவும் அதே ஃபார்முலா தான் இருக்குது. இது ஏன்னு எடுத்துக்கோங்க. ஏவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, இந்த ஸ்கொயரை விட்டுறாதீங்க, ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் ஏவோட வேல்யூ. அப்போ ஏவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர், பியோட வேல்யூ 1 ஸ்கொயர். அதை அப்ளை பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் பினா என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 தான். அண்ட் ஏ மைனஸ் பினா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். இதுக்கு மட்டும் ஏன் ஸ்கொயர் போடுறோன்னா அகைன் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஏ மைனஸ் பி ஃபார்மெட்டில் தானே இருக்குது இது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அதே ஃபார்மெட்டில் தான் இருக்குது இது. ரைட்டா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை மட்டும் இந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 கிடைக்குமா. இந்த வேல்யூ எதுவுமே சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ இதுக்குமான ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. ஹெச்சிசிஎஃப் கேட்டால் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டுத்துலேயுமான காமனான டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து எழுதணும். ரைட்டா, எது காமனாக இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னது, எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ரைட்டா, அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி. புரிஞ்சா, ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடிஞ்சதுன்னா டேரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. முடிச்சுட்டு ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன டேர்ம் இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, ஹெச்சிசிஎஃப் கேட்டால் மட்டும் சொன்னேன், காமனான டேர்மை எடுத்து எழுதிக்கோங்க. இதுவே எல்சிஎம் கேட்டாங்கன்னா காமனான டேர்மை எடுத்து எழுதி ரிமைனிங் என்னென்ன இருக்கோ அதையும் சேர்த்து எழுதணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கா, அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து எழுதணும். அது வந்து எல்சிஎம்க்கு. ஓகேவா, ஹெச்சிசிஎஃப்னா ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதினா போதும். 12th கொஷின் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16x cube y ஸ்கொயர், அடுத்து என்னது 24x y cube z. என்ன கேட்டிருக்கான், ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்கான். ஹெச்சிசிஎஃப்னா என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறத எடுத்து எழுதி லீஸ்ட் பவரை எடுத்துக்கணும். ரைட்டா, நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா இந்த 16 இருக்குல்ல, இதை 8 into 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 24 8 into 3ன்னு பிரிச்சுக்கிறேன். 16க்கு பதில் 8 into 2 போடலாம் தானே, அடுத்து 24க்கு பதில் 8 into 3யும் அப்ளை பண்ணிக்கலாம். ரைட், இப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது, இங்கேயும் 8 இருக்குது, இங்கேயும் 8 இருக்குது. ஃபஸ்ட்டு 8 எடுத்து எழுதிப்போம். நெக்ஸ்ட் வேறு என்னென்ன காமனாக இருக்குது, XY இங்கேயும் இருக்குது, XY இங்கேயும் இருக்குது. அப்போ XY அப்படியே எடுத்து எழுதிப்போம். நெக்ஸ்ட் பவரில் எது லீஸ்ட் பவரோ அதை தான் எடுத்துக்கணும். ஏன்னா கேட்டிருக்கிறது ஹெச்சிசிஎஃப்க்கு என்ன சொல்லியிருக்கோம், காமனான டேர்மை எடுத்து எழுதி அடுத்து என்ன பண்ணணும், லீஸ்ட் பவரை எடுத்து எழுதணும். ரைட், அப்போ எக்ஸில் இங்கே பவர் என்ன இருக்குது, 3 இருக்குது, இங்கே பவர் வந்து 1 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், லீஸ்ட் நம்பர் 1 தான், அப்போ 1 எடுத்து எழுதிப்போம். நெக்ஸ்ட் y ஸ்கொயர் y கியூப் இருக்குது, இதில் லீஸ்ட் நம்பர் என்ன 2 தானே, அதாவது ஸ்கொயர் தானே, அப்போ ஸ்கொயர் தான் ஆன்சர். அப்போ 8x y ஸ்கொயர் தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 4 எண்களின் மீசீமா மற்றும் அவ்வெண்களின் விகிதம் 630 மற்றும் 2:3:5:7. அதன் மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய எண்ணின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். சரி, ஃபஸ்ட்டு ரேஷியோவில் கொடுத்துருக்கான்ல 2:3:5:7ன்னு. ரேஷியோவில் இருக்கிறத தனித்தனியாக வேல்யூ ஸ்ப்ளிட் பண்ணும் போது 2x 3x 5x 7xன்னு எடுத்துப்போமா. அண்ட் ஏன் இந்த எக்ஸ் வந்துச்சுன்னு நம்ம ரேஷியோட ப்ரப்போர்ஷன் எடுக்கும்போது நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, என்ன செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன கொடுத்துருக்கான், இதோடைய எல்சிஎம் கொடுத்துருக்கான். எல்சிஎம் என்னது 630. ரைட்டா, என்ன கேட்டிருக்கான், அதோடைய மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய எண்ணின் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்கானா. மிகச்சிறிய எண் என்னது 2x, மிகப்பெரிய எண் என்னது 7x. இந்த ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் எடுங்க. 7x மைனஸ் 2x எவ்வளோ 5x. இதுதான் ஆன்சர். பட் இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதை இது கூட அப்ளை பண்ணி தான் என்ன பண்ணணும், ஆன்சர் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டா, சரி, ஃபஸ்ட்டு இதுக்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 4 நம்பர் இருக்குது, இதுக்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 4த்துலேயும் என்ன காமனாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். 4த்துலேயும் காமனாக என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க. நெக்ஸ்ட்டு
ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அதாவது ஹெச்சிசிஎஃப் கொடுத்துருந்தான் அப்படின்னா இங்கே எல்சிஎம் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே ஹெச்சிசிஎஃப் கொடுத்துருந்தானா ஜஸ்ட் எக்ஸை மட்டும்தான் எடுத்துப்பீங்க, வேறு எந்த நம்பரையும் எடுத்துக்க மாட்டீங்க, ரைட்டா? பட் எல்சிஎம் கேட்டிருக்கான் அப்படின்னா காமனான டேர்மையும் எடுத்து எழுதணும், இது இல்லாமல் பேலன்ஸ் என்னென்ன நம்பர் இருக்கோ அதையும் எடுத்து எழுதணும், ரைட்டா? பேலன்ஸ் என்னென்ன இருக்குது, 2 3 5 7 இருக்குது. அப்போ 2 × 3 × 5 × 7 இதுதான் என்னது இந்த 4 நம்பருக்கான எல்சிஎம். அண்ட் இந்த எல்சிஎம் தான் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான், என்னது 613 கொடுத்துருக்கான், ரைட்டா? அப்போ எக்ஸ் இன்ட்டு இந்த 2 × 3 × 5 × 7. பட் நான் கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸோட வேல்யூ மட்டும்தான். ஏன் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்? ஏன்னா ஆன்சர் எனக்கு 5xன்னு தெரியும். அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணால் தான் எனக்கு ஒரிஜினல் ஆன்சர் தெரியும், ரைட்டா? அப்போ 630 டிவைடட் பை இந்த 2 3 5 7 இருக்குல்ல, அது ஈக்குவல்ட்டுக்கு அந்த போச்சுன்னா டிவைடில் வந்துடும். 2 3 5 7. ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், 2 × 5 ஆன்சர் என்ன 10. அந்த 10க்கு பதில் இந்த ஒரு 0 டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம், ரைட்டா? அடுத்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 2 6 3 × 1 3. அடுத்து 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 3. அப்போ 5 × எக்ஸோட வேல்யூ 3. அப்போ 5 3 சார் எவ்வளோ 15. அப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் எவ்வளோ 15. ஒரிஜினல் மெத்தடில் சால்வ் பண்ணால் இதுதான் ஆன்சர். பட் இதை இன்னொன்று ஷார்ட்கட்லேயே சால்வ் பண்ணலாம். எப்படின்னா இந்த லார்ஜஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கிறீங்களா, டிஃப்ரென்ஸ் என்னது 5x. அப்போ எக்ஸுக்கு என்ன நம்பரை நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஃபைனலாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும், ஒரு 5ஓட மல்டிபிளாக தானே இருக்கும். 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது லாஸ்ட் நம்பர் ஒன்று 0ல் முடியும் இல்லை 5ல் முடியும், ரைட்டா? கொடுத்துருக்க ஆப்ஷனில் 5ல் முடிகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். இன்கேஸ் வேறு ஏதாவது ஒரு நம்பர் 0ல் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ப்ரொசீஜர் இது தான், நோட் பண்ணிக்கோங்க. பட் எக்ஸாமில் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸாக வரும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக இதே சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு 1 மினிட் வந்து நீங்கள் சேவ் பண்ண மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ண தேவையில்லை, ஓகேவா? நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் எல்சிஎம் கேட்டிருக்கானா. லாஸ்ட் கொஸ்டினில் இதையே தான் பார்த்தோம், ரைட்டா? 4 நம்பருக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு காமனான டேர்ம் எடுத்து எழுதி அடுத்து ரிமைனிங் என்ன இருக்கோ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும், ரைட்டா? அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்கான், 2a 5a 7a எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ காமனான டேர்ம் என்னது a. ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. 2 × 5 × 7 மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 2s are 10, 10 × 7 70. அப்போ ஆன்சர் என்னது 70a. இதுதான் இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் 70a. நெக்ஸ்ட் 15th கொஸ்டின் 3 மற்றும் 9 ஆகிய எண்களின் மீசியமா 9 எனில் அவற்றின் மீப்போக்கா காண்க அப்படின்னு கேட்டிருக்கானா. இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் படிச்சிருக்குமா. இரு எண்களின் பெருக்கல் தொகை ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எல்சிஎம் × ஹெச்சிசிஎஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும், படிச்சிருக்கோம் தானே. சேம் இதே ஃபார்முலா தான் இங்கேயும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ப்ராடக்ட்னா என்ன, 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். கொடுத்துருக்க 2 நம்பர் என்னது 3யும் 9ம் தானே. அப்போ 3யும் 9ம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதோட எல்சிஎம்மையும் ஹெச்சிசிஎஃப்பையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ரைட்டா? அன்றைக்கி என்ன கொடுத்துருக்கான், எல்சிஎம் கொடுத்துட்டான் 9, என்ன கேட்டிருக்கான் ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்கான். அப்போ அந்த ஹெச்சிசிஎஃப் அப்படியே வச்சுப்போம். அப்போ அந்த 9 இந்த 9 அப்படியே டேரெக்டாக கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது 3 மட்டும் தானே இருக்குது. அப்போ இதோட ஹெச்சிசிஎஃப் என்னது 3 தான் இருக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்கான், எல்சிஎம் கேட்டிருக்கான். அப்போ என்ன பண்ணணும், நியூமரேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா ஞாபகம் இருக்குது தானே, எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன் என்ன ஃபார்முலா, எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை ஹெச்சிசிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர், ரைட்டா? அப்போது எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் என்னென்ன இருக்குது 4 2 6 2 இருக்குது. அடுத்து ஹெச்சிசிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர் என்னது 9 5 8 5. இப்போ இந்த ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் இருக்கிற நம்பருக்கு மட்டும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. 4 2 6 2 இருக்கா. ஃபஸ்ட்டு எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம், 2 டேபிளில். 2 2s are 4, 2 × 1 2, 2 3s are 6, 2 × 1 2. அடுத்து வேறு எந்த டேபிளையும் கேன்சல் பண்ண முடியாது, டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 2 2s are 4, 4 3s are எவ்வளோ 12. இப்போ எல்சிஎம் 12னு கண்டுபிடிச்சாச்சு. ஹெச்சிசிஎஃப் பாருங்கள் 9 5 8 5. ஆல்ரெடி ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லியிருக்கோம். என்னன்னா ஒரு 4 நம்பர் இருக்குன்னா இந்த 4 நம்பரையும் எக்ஸாக்டாக உங்களால் டிவைட் பண்ண முடியும்னா அந்த நம்பரை எடுத்து டிவைட் பண்ணுங்கள், இல்லைனா டிவைட் பண்ணாதீங்க, ஓகேவா? அப்போ இந்த 4 நம்பரையும் எக்ஸாக்டாக ஒரு நம்பரால் என்னால் டிவைட் பண்ண முடியாது, கரெக்டாக? அப்போ இதுக்கு ஹெச்சிசிஎஃப் என்ன 1 தான் இருக்கும். எதாலையும் டிவைட் பண்ண முடியலன்னா ஹெச்சிசிஎஃப் 1 தான். அப்போ 12/1 ஆன்சர் என்னது 12 தான். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 17th கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோன்னா 3 × a - 1. அடுத்து 2 × a - 1 ஹோல் ஸ்கொயர். அடுத்து a² - 1 கொடுத்துருக்கணும். அப்போ a² - 1² எடுத்துக்கலாமா? இதை ஏன் இப்படி எடுத்துக்கிறேன்னா டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்காக. ஃபார்முலா என்ன, a² - b². ஆல்ரெடி பார்த்துருக்கோமா, என்ன ஃபார்முலா a + b × a - b, ரைட்டா? இந்த ஃபார்முலா அப்படியே இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்னா a + 1 × a - 1 கிடைக்கும்.
கரெக்டாக? இப்போது எனக்கு என்ன கேட்டிருக்கான்னா எல்சிஎம் கேட்டிருக்கான். அப்போ எல்சிஎம் கேட்டிருக்கான்னா இந்த 3 நம்பர்லேயும் இருக்க காமனான டேர்ம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க. என்ன காமனாக இருக்குது? A-1 A-1 A-1. அப்போ ஃபஸ்ட்டு A-1 எடுத்து எழுதுங்க. அண்ட் இன்னொரு கொஷனில் சொல்லியிருப்பேன், HCF கேட்டாங்கன்னா இருக்கிறதுலே காமனான டேர்ம் எல்லாம் எடுத்து எழுதி லீஸ்ட் பவரை எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்பேன். அண்ட் எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? ஹையஸ்ட் பவரை எடுத்து எழுதணும். ரைட்டா? அப்போ இங்கே எதுவுமே இல்லைனா இங்கே என்ன இருக்கிறதா மீனிங்? 1 இருக்கிறதா மீனிங்கா? இங்கேயும் எனக்கு 1 இருக்கிறதா மீனிங். இங்கே என்ன இருக்குது? 2. அப்போ ஹையஸ்ட் பவர் என்னது? 2 அப்படியே எடுத்து எழுதிருங்க. கேட்டிருக்கிறது எல்சிஎம். ரைட்டா? அப்போது காமனான டேர்ம் மட்டும் எடுத்து எழுதினா போதாது, ரிமைனிங் டேர்ம்ஸும் எடுத்து எழுதணும். ரிமைனிங் என்ன இருக்குது? A+1. அந்த A+1 எடுத்து எழுதிக்கலாம். அண்ட் இங்கே என்ன இருக்குது? 3யும் 2 இருக்கா? 3 2s are எவ்வளோ? 6. அப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் எவ்வளோ? 6 into A-1 whole square into A+1. ஆப்ஷன் டி. ஸோ HCF கேட்டாங்கன்னா காமனான டேர்ம் எடுத்து எழுதி லீஸ்ட் பவரை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் அதுக்கான ஆன்சர். ரிமைனிங்லாம் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. பட் எல்சிஎம் கேட்டான் அப்படின்னா காமனான டேர்ம் எடுத்து எழுதி ஹையஸ்ட் பவரை எழுதிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிமைனிங் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 18th கொஷின். இரு எண்களின் மீசீமா 432 மற்றும் அவற்றின் மீப்போக்கா 36. ஓர் எண் 108 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers is equal to LCM into HCF. அதாவது இரு எண்களின் பெருக்கல் தொகை எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அதோட எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதே ஃபார்முலா தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். இதில் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், மீசீமா அதை எல்சிஎம் கொடுத்துட்டான் 432, ஹெச்சிஎஃப்பும் கொடுத்துட்டான் 36. அதில் ஒரு நம்பர் 108ன்னு கொடுத்துட்டான், இன்னொரு நம்பர் எனக்கு தெரியாத நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ நான் இதில் கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸோட வேல்யூ மட்டும்தான். இப்போ 432 into 36 by 108. ஏன்னா 108 இன்சைட் வந்துச்சுன்னா டிவைடில் வந்துருமா? இதை டேரெக்டாக கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 6 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாமா? 6 6 are 36. இதை கேன்சல் பண்ணால் 6 into 1 time 6, ரிமைனிங் 4 இருக்கும். அடுத்து 6 8s are 48. 6 into 3 டைம் போட்டிங்கன்னா 18 கிடைக்கும். அடுத்து 3யும் 432வும் 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 into 1 3, பேலன்ஸ் 1. அடுத்து 3 4s are 12, பேலன்ஸ் இன்னொரு 1 கிடைக்கும். அடுத்து 3 4s are 12. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 144. அப்போ இன்னொரு நம்பர் என்னவாக இருக்கும்னா 144 இருக்கும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் A. Next 19th question. இரு எண்களின் விகிதம் 13:15. அதன் மீசீமா அதாவது எல்சிஎம் என்ன கொடுத்துருக்கான்? 39,780 எனில் அவ்வெண்கள் எவைன்னு கேட்டிருக்கான். சரி, ரேஷியோவில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? செப்பரேட்டாக எடுக்கும்போது 13x 15xன்னு எடுத்துப்போமா? இது வந்து சேம் லாஸ்ட் டைம் இன்னொரு கொஸ்டின் பார்த்துருப்போம். அது கொஸ்டின் நம்பர் ஞாபகம் இல்லை. ஸோ கொஸ்டின் வந்து எப்படி கொடுத்துருப்பானா, இப்போ 2:3:5:7 4 நம்பரை வந்து ரேஷியோவில் கொடுத்துருப்பான். அது என்ன பண்ணியிருப்போம்? 2x 3x 5x 7xன்னு எடுத்துருப்போமா? அதே மாடல் தான் இங்கேயும். பட் அங்கே 4 நம்பர் கொடுத்துருந்தா இங்கே 2 நம்பர் கொடுத்துருக்கான். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரி, இப்போ இந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் வேணும்னு என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு ரெண்டுத்துலேயும் காமனான டேர்ம் எடுத்து எழுதணுமா? ரெண்டுத்துலேயும் காமனாக எக்ஸ் இருக்குது, எக்ஸ் எடுத்து எழுதியாச்சு. அண்ட் இன்னொன்று என்ன பண்ணணும்? ரிமைனிங் இருக்க நம்பரையும் எடுத்து எழுதணும். 13 15. இங்கே என்ன இருக்குது? 39780. இப்போ இந்த 2 நம்பர் என்னென்னு கேட்டிருக்காங்க தானே. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி இங்கே எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணால் தான் எக்ஸாக்டாக இதோட ஆன்சர் என்னென்னு எனக்கு தெரியும். அதனால் இப்போ கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷன் வச்சு நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடுறேன். ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? 39,780 பை 13 into 15. ஏன்னா இந்த 13 into 15 மல்டிப்ளிகேஷனில் இருக்கா? ஈக்குவல் டு கேன்சல் வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த 15 டேபிளில் டேரெக்டாக கேன்சல் பண்ணுங்கள். எத்தனை டைம்ஸ் வரும்? 15 2s are 30, பேலன்ஸ் 9 இருக்கும். 97 இருக்குது. அப்போ 15 into 6 போட்டிங்கன்னா 19 கிடைக்கும், பேலன்ஸ் 7 இருக்கும். அப்போ 15 into 5 75 கிடைக்கும், பேலன்ஸ் 3. அடுத்து 15 into 2 30. அடுத்து 13 டேபிளில் கேன்சல் பண்ணால் 13 into 2 போட்டிங்கன்னா 26 கிடைக்கும். அடுத்து 5 இருக்கா? 5 வந்து 13 டிவைட் ஆகாது. அப்போ ஒரு 0 ஆட் பண்ணிக்கிட்டு தான் அடுத்து போகணும். ரைட். அடுத்து 52 இருக்கா? அப்போ 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா 52 கிடைச்சிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 204. அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். 13 into 204 மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 4s are 12, 2 ரிமைனிங் 1. அடுத்து 3 2s are 6. 1 டேபிளில் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 402 அப்படி கிடைக்கும். அப்போ 2562. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 2652 கிடச்சிருக்கா? நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த பி ஆப்ஷனில் மட்டும்தான் நம்பர் 2652 இருக்குது, வேறு எதுலேயுமே இல்லை. நீங்கள் அடுத்த நம்பர் நீங்கள் மல்டிப்ளை பண்ண கூட தேவையில்லை, டேரெக்டாக ஆன்சரை பிக் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் சால்வ் பண்ணும்போது ஒரு நம்பரை கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பர் ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குன்னா டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 3060 எப்படி வந்துச்சுன்னா நான் சால்வ் பண்ணி காமிச்சிட்றேன். ஓகேவா? இப்போ 15 into எக்ஸோட வேல்யூ என்ன? 204. மல்டிப்ளை பண்ணுங்கள். 15 into 4 டைம்ஸ் 16 கிடைக்குமா? அப்போ 06. 15 into 2 30. இப்போ ஆன்சர் எவ்வளோ? 3060. அதே நம்பர் வந்துருச்சா? ஸோ ஆன்சர் வந்து பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 20th கொஷின்.
57 உடன் எந்த சிறிய எண்ணை கூட்டினால் அது 2, 3, 4 மற்றும் 5 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படும்னு கேட்டிருக்கானா. ஃபர்ஸ்ட் இந்த 57 விட்டுருங்க. நார்மலாக பாருங்கள், இப்போ 2, 3, 4, 5 இந்த 4 நம்பராலையும் டிவைட் ஆகணும்னு சொல்லிட்டான். அப்போது ஃபஸ்ட்டு இந்த 4 நம்பராலையும் டிவைட் ஆகிற நம்பர் ஏதாவது ஒரு நம்பரை சொல்லுங்கள். எல்சிஎம் கண்டுபிடிச்சா தெரிஞ்சிருமா டேரெக்டாக? எல்சிஎம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு 2 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். 2 × 1 2 3 2 2s are 4 இங்கே 5. அடுத்து வேறு எந்த டேபிளாலையும் காமனாக கேன்சல் பண்ண முடியாது. அப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 2s are 10 10 3s are 30 30 × 2 என்னது 60. அப்போ இந்த 60 அப்படின்ற நம்பர் இந்த 4 நம்பராலையும் டிவைட் ஆகும். நீங்கள் வேணால் டிவைட் பண்ணி பாருங்களேன். ஒரு 4 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி வச்சிங்கன்னா அதோட எல்சிஎம் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக இருக்கிற 4 நம்பராலையும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகிற நம்பராக தான் இருக்கும். ஓகே, இப்போ கொஸ்டினை பாருங்கள். 57 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் கூட எவ்வளோ ஆட் பண்ணால் அது வந்து 2 3 4 5 இந்த 4 நம்பராலையும் டிவைட் ஆகும்னு கேட்டிருக்கான். ஓகேவா? அப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த 4 நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் ஏதாவது கண்டுபிடிக்கிறேன். அப்போது 4க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 60. கண்டிப்பாக எல்சிஎம்மாக இருந்துச்சுன்னா இந்த 4 நம்பராலையும் டிவைட் ஆகும். ரைட்டா? அப்போ எனக்கு 57 கூட எவ்வளவு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 60ஆல் டிவைட் ஆகும் சொல்லுங்கள். அப்போது 3 ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 16 கிடைக்குமா? அப்போ 60 கண்டிப்பாக 60ஆல் டிவைட் ஆகும். அப்போ எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க? 3 தானே ஆட் பண்ணியிருக்கீங்க. அவன் என்ன கேட்டிருக்கான்? எந்த சிறிய எண்ணை கூட்டினாலும் தானே கேட்டிருக்கான். அப்போ 3 தான் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ 3. ஸோ இதோட அந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல இருக்க ப்ராக்டிஸ் செட் 1க்கான சொல்யூஷன் முடிஞ்சு. ஓகேவா? இன்கேஸ் இந்த 20 கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.